மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எஸ் ராஜமௌலியோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள சூழ்நிலையிலே எஸ் ராஜமௌலி இயக்கத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கைதி 2ல கமல்ஹாசன், சூர்யா 2 பேரும் நடிக்கிறது உண்மையான கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. கைதி 2 படத்திலே கார்த்தியோடு இணைந்து சூர்யா நடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் கமல்ஹாசன் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஆசிரியரா இருந்து நடிகரானது மாதிரி வேற எந்த நடிகராவது ஆசிரியரா இருந்து நடிகரா மாறி இருக்காங்களான்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் ராஜேஷை போல ஆசிரியர் பணியிலிருந்து திரையிலே நடிகர்களாக வந்தவர்கள் யாரும் இல்லை. நடிகர் சிரஞ்சீவிய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. சிரஞ்சீவி சாய் சித்ரா நேர்காணலில் பங்கு பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் ஏன் புராண படங்களை நடிக்கலன்னு சத்தியமங்கலத்திலிருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல் ஆகிய இருவரும் புராண படங்களில் நடிக்காததற்கு அந்த நடிகருடைய மார்க்கெட் கூட ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லுவேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மிக குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய சம்பளம் வாங்குகிற நிலைக்கு அவர் உயர்ந்து விட்டார்கள். அந்த சம்பளத்தை கொடுத்து ஒரு திரைப்படத்தை எடுத்தால் அது எந்த அளவுக்கு வசூலிக்கும் அப்படின்ற சந்தேகம் தயாரிப்பாளர் மத்தியிலும் இயக்குநர் மத்தியிலும் இருந்த காரணத்தினால்தான் புராண கதாபாத்திரங்கள் அவங்கள நடிக்க வைக்கல. இந்த இருவரில் கமல்ஹாசன் புராண பாத்திரம் நடிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பது நீங்களே அறிந்த விஷயம். ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட படங்களில் நடித்திருக்கக்கூடும். அவருக்கு எதிராக இருந்தது நான் குறிப்பிட்டிருப்பதை போல அவருடைய மார்க்கெட்டு தான். ஃபைட் சீனில் ரோப் கட்டி ஷூட் பண்ணும்போது கயிறு திரையில தெரிகிறது இல்லையே, அது எப்படி? கயிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஏதாவது கெமிக்கல் தடவுவாங்களா அல்லது ஒளிப்பதிவாளருடைய திறமையான குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரோப் கட்டி சண்டை காட்சிகளை படமாக்கும் போது திரையில் அந்த ரோப்பெல்லாம் நன்றாகவே தெரியும். இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே பல தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றன. படமாக்கி முடித்ததற்கு பின்னாலே அந்த ரோப்பை அழிக்கக்கூடிய வசதியெல்லாம் இப்போ இருக்குது. தக்லைஃப் படத்துடைய தோல்விக்கு கமல்ஹாசனுடைய தலையீடு தான் காரணமான கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்தினுடைய உருவாக்கத்தின் போது கமல்ஹாசன் பெருமளவிலே அதில் தலையீடு செய்ததாக ஏதாவது செய்தி வெளிவந்து அதனுடைய அடிப்படையில் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அவர் அந்த படத்திலே எந்த தலையீடும் செய்ததாக இதுவரைக்கும் எந்த செய்தியும் வரல. அப்படி இருக்க இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. கமல்ஹாசன் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி தெரியப்படுத்துகிறது. உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களான கரிமேடு கருவாயன், சேவலப்பெரி பாண்டி இந்த 2 படங்களும் வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் நடித்திருந்த கரிமேடு கருவாயன், நெப்போலியன் நடித்திருந்த சேவலப்பெரி பாண்டி 2 படங்களில் சேவலப்பெரி பாண்டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா உலகிலே நெப்போலியனுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தையும் பெற்று தந்த படமாக அமைந்தது. கரிமேடு கருவாயன் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையலை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெருமைப்பட்டது எந்த தருணத்தில்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியே சிறந்த நடிகர் என்ற பட்டத்தையும் அதற்கான விருதையும் சிவாஜிக்கு பெற்றுத்தந்த படம்னா அது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். அதற்கான விழா எகிப்தில் நடைபெற்றது. அந்த விழாவின் போதுதான் மிகவும் பெருமிதப்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்காக பெருமைமிகு அந்த விருதை பெற்றதுக்கு பின்னாலே சிவாஜி பெற்ற விருதுகள்னு பார்த்தீங்கன்னா அவைகள் ஏராளம். தலைமறைவாக இருந்த தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் வெளியில வந்துட்டாரா? அவருடைய தயாரிப்பில் இருந்த திரைப்படம் திரும்பவும் தொடருமா அல்லது வேறு தயாரிப்பாளர்கிட்ட கைமாற்றிவிட வாய்ப்பு இருக்கான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் இப்போ சென்னையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய படங்களை கைமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படங்களுடைய படப்பிடிப்பை அவரே தொடர்வார். விஜய் சேதுபதி மற்றும் இயக்குனர் சேரனுடைய படம் என்ன ஆச்சு, ஏன் அந்த படத்தை எடுக்கலன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சேரனுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நடிக்க இருந்த படம் கைவிடப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்க 2 பேருடைய படங்களுக்கு காலத்தால் அளிக்க முடியாத அதிகமான பாடல்களை கொடுத்தது கேவி மகாதேவன் அவர்களா இல்லை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களான கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவருக்கும் காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன் ஆகிய இருவருமே கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. இதில் கூடுதலாக அப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்த பெருமை எம்எஸ் விஸ்வநாதனுக்கு உண்டு. எம்ஜிஆருடைய அரசியல் ஆலோசகர் யாருன்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே தனக்கென்று எந்த அரசியல் ஆலோசகரையும் அவர் நியமிக்கல. பலருடைய ஆலோசனைகளை கேட்டு தான் அவர் ஆட்சியை நடத்தினார். அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருந்ததில் அவருடைய மந்திரி சபையிலே பங்கேற்ற ஆர் எம் வீரப்பனுக்கு மிக முக்கியமான பங்குண்டு.
இயக்குனர் மணிகண்டன் மிகச்சிறந்த படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவருடைய படங்கள் லப்பர் பந்து, குட் நைட் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையிறது இல்லையே, அது ஏன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. இயக்குனர் மணிகண்டன் தன்னால் நல்ல படங்களை தர முடியும் அப்படின்னு ஏற்கனவே தமிழ் சினிமாவிலே நிரூபித்த ஒரு இயக்குனர். ஏன் வெற்றி படங்களை அவர் தரல அப்படின்னு கேள்வி கேட்பதை தவிர்த்து விட்டு அவருடைய நல்ல நல்ல படங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாலே ஒரு வெற்றி படங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல இயக்குனராக ஆகிவிடுவார். உங்களுடைய ஞாபக சக்திக்கு காரணம் என்ன? இறைவன் கொடுத்த அருளா அல்லது மருந்தான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ஞாபக சக்திக்கு அப்படின்னு நான் தனியாக எந்த லேகியத்தையும் சாப்பிட்றதில்லை. கடவுள் எனக்கு கொடுத்த வரமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நடிகர் முரளி இரட்டை வேடங்களில் நடிச்சிருக்காரா? அப்படி நடிச்சிருந்தா அந்த படத்தோட பேர் சொல்ல முடியுமான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. புதியவன், ரத்னா ஆகிய படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் முரளி. நடிகை பாத்திமா பாபு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாவது படங்களை நடிக்கிறாங்களான்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாத்திமா பாபுவுக்கு இப்போ திரைப்பட வாய்ப்புகள் கொஞ்சம் குறைந்திருக்கின்றன. ஆனால் அதுக்காக கவலைப்படாமல் தன்னுடைய கலைப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர். இப்போது உன்கண்ணில் நீர் விழுந்தார் என்ற பெயரிலே அவர் இயக்கி தயாரித்துள்ள நாடகம் வெற்றிகரமாக சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கவிஞர் பூவை செங்குட்டுவன் தமிழ் திரைப்படங்களில் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பூவை செங்குட்டுவனுடைய திறமைக்கேற்ப அவருக்கு வாய்ப்புகள் அமைந்ததாக சொல்ல முடியாது. அதனால் மிக குறைவான பாடல்களை எழுதக்கூடிய வாய்ப்புகள் தான் அவருக்கு அமைந்தது. இதுவரையில் அவர் எழுதிய பாடல்கள் 50க்கும் குறைவான பாடல்கள் தான். கமல்ஹாசனுடைய அரசியல் ஆசை நிறைவேறிவிட்டதான்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. ஆசை அப்படின்னு வரும்போது அடங்கக்கூடியதா, அதனால் நிச்சயமாக அடங்க முடியாத ஆசைகளைத்தான் கமல்ஹாசன் வைத்திருப்பார்ன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க அவைகள் எல்லாம் நிறைவேறியதாக எப்படி சொல்ல முடியும்? தக்லைஃப் படத்துடைய தோல்வியால் கூலி படத்துடைய வியாபாரம் தடைப்பட்டிருக்கிறதாகவும் கேரளா, ஆந்திரா போன்ற இடங்களில் படங்களை வாங்க மறுக்கிறதாகவும் சொல்கிறாங்களே, அது உண்மையான ஸ்ரீலங்காவிலிருந்து மதிச்சான் கேட்டிருக்காங்க. தென்னை மரத்தில் தேள் கூட்டினால் பனை மரத்தில் நெறி கட்டும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இருக்குது இந்த செய்தி. தக்லைஃப் திரைப்படத்தினுடைய தோல்வியினால் கூலி திரைப்படத்தினுடைய வியாபாரம் எப்படி பாதிக்கப்படும்? உங்களுடைய குருநாதர் பாரதிராஜா இயக்கிய படங்கள்ல இந்த படத்தை அவர் இயக்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்ச படம் எதுன்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. பாரதிராஜா இயக்கிய படங்களில் அவர் இயக்கியிருக்க வேண்டாம் என்று நான் நினைத்த 2 திரைப்படங்கள்னா, ஒன்று வாலிபுமே பாபா, இன்னொன்று மீண்டும் ஒரு மரியாதை. எஸ்.ஜே. சூர்யாவோட இயக்கத்துல அஜித் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யாவுடைய இயக்கத்தில் அஜித் நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் பாடகி மற்றும் முதல் ஆண் பாடகர் யாருன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. லலிதா வெங்கட்ராமன் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பின்னணி பாடகி. நந்தகுமார் என்ற திரைப்படத்துக்காக அவங்க பின்னணி பாடியிருந்தாங்க. அந்த படத்தில் நடித்திருந்த ஒரு நடிகையினுடைய குரல் கம்பீரமாக இல்லாததுனால அவங்களுடைய குரலை மாற்றுவது என்று அந்த படத்துடைய இயக்குனரும் தயாரிப்பாளரான ஏபி மெய்யப்ப செட்டியாரும் சேர்ந்து முடிவு செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த நடிகையினுடைய குரல் மாற்றப்பட்டு அவங்களுக்காக லலிதா வெங்கட்ராமன் பின்னணி பாடினாங்க. தமிழின் முதல் பின்னணி பாடகர்னால் அது திருச்சி லோகநாதன். மந்திரிகுமாரி படத்தில் தான் அவருடைய குரல் முதலாக பயன்படுத்தப்பட்டது. அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கே அந்த படத்தை எடுத்து வரையிலே போட்டு காட்டுவதற்கு பல இயக்குநர்கள் அச்சப்படுகிறார்கள். சமீபத்திலே வெளியான ஒரு சில பிரம்மாண்டமான படங்களை அதனுடைய வெளியீட்டுக்கு 2 அல்லது 3 நாளுக்கு முன்னதாக தான் பார்த்ததாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களே பேட்டி கொடுத்துருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே தோல்வியடைக்கு இது கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படத்தை பலருக்கு திரையிட்டு காட்டி அந்த படத்தை பார்த்துட்டு அவர்கள் சொல்லுகின்ற நியாயமான குறைகளை எல்லாம் சரி செய்து அதற்கு பின்னாலே படத்தை வெளியிட்டால் நிச்சயமாக இந்த அளவுக்கு படங்கள் தோல்வி அடையாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அப்படித்தான் ஒரு நடைமுறை இருந்தது. ஏபி மெய்யப்ப செட்டியாருடைய திரை வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை குவித்த திரைப்படம் வாழ்க்கை என்ற திரைப்படம். அந்த படத்தில் தான் வைஜெயந்தி மாலா கதாநாயகியாக அறிமுகமானாங்க. ஏபி மெய்யப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியிலே ஸ்டூடியோ அமைத்து அங்கே படங்களை தயாரித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேருந்து படம் முடிஞ்ச உடனே தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் அந்த படத்தை போட்டு காட்டி அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையிலே படத்தை சரி செய்து அதுக்கு பின்னால் தான் வெளியிடுவது அவருடைய வழக்கம். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை திரைப்படத்தையும் ஏபிஎம் நிறுவனத்தை பணியாற்றி எல்லாருக்கும் போட்டு காண்பித்தார் ஏபி மெய்யப்ப செட்டியார். படத்தை பார்த்த ஒரு சிலர் படத்தில் பல குறைகளை சுட்டி காட்டியிருந்தார். எக்கச்சக்கமாக பணத்தை கொட்டி நான் எடுத்திருக்க படத்தை எங்கிட்டே வேலை செய்கிற நீ குறை சொல்லலாமா அப்படின்லாம் அவங்கள பார்த்து ஆத்திரம் அடையில மெய்யப்ப செட்டியார். அவங்க படத்தை பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் குறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதே முதல்ல ஆராய்ந்தார். அதில் எதெல்லாம் மிகச்சரியாக அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து விட்டு
அதற்கு பின்னால் அவங்க சொன்னாங்கள்ல அந்த குறைகளை சரி செய்வதற்காக ஏறக்குறைய 4000 அடி மீண்டும் படப்பிடிப்பு நடத்தி அதற்கு பின்னால் தான் அந்த படத்தை வெளியிட்டார். அதுக்கு பின்னால் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பதையும் ஏவிஎம் நிறுவனத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தந்தது என்பதையும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். பயிற்சி கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பக்கம் சிரஞ்சீவி, ஒரு பக்கம் ரஜினிகாந்த்லாம் படித்தாங்க. இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அவங்கள நினைவு வச்சுக்கிற மாதிரி அவங்க ஏதாவது நடந்துக்கிட்டாங்களா? யாரோ ஒரு அசோசியேட் டைரக்டராக யாரோ தெரியாது ஒரு மேனேஜர் 2-3 பேர் வந்திருந்தாங்க. எங்கள் பிரின்ஸிபல் வந்து நின்னார். அந்த வந்த ஒருத்தர் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு ஒரு 15 பேர் கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிட்டதில் ரஜினி இருக்கார். உள்ளே கால் வைக்கிறாங்க, நீங்கள் தான் டைரக்டர். நான் சினிமாவுக்கு வந்து ரஜினிக்கு முன்னாடியே வந்தவனா சொல்லலாம். நான் என்ன ராஜபாபு சினிமா இதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் ரஜினி தமிழில் பாலச்சந்தர் சார் படங்களில் வந்துட்டார். நான் ஒரு வீடியோவில் வந்தேன். 7 இயர்ஸ் ரஜினி பார்க்கல. ஒரே ஸ்டூடியோவில் இருப்போம், ரஜினி அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சும் நான் போக மாட்டேன். படுக்காதவன் படம் வந்து என் கேரக்டர் வந்து வேறு ஹீரோ பண்ண வேண்டியது. ராஜசேகர் எனக்கு க்ளோஸ். ஒரு கேசட் போட்டார், ஹிந்தி ரீமேக் தான். இதான் அடுத்தது, நீ அந்த தம்பி கேரக்டர் நீ பண்ண போகிறேன்னாரு. நீ ஒரு வாட்டி ரஜினி போய் பார்த்துட்டு வரியா? மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.